படம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ். சுரேஷ் வந்து இஸ் எ வெரி பேலன்ஸ்ட் பர்சன். அவனை மாதிரி ஒரு பேலன்ஸான ஆளை பார்க்கவே முடியாது. எந்த சிச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக, காமாக, ரொம்ப ஜஸ்ட்னும் போது ரொம்ப நேர்மையாக, எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான். எது கரெக்ட் அப்படின்றதுல ஹீ வில் ஸ்டாண்ட் பை த ரைட். இப்போ நான் பண்றது தப்பா இருந்தாலும் அது நான் பண்றேன்றதுக்காக ஏத்துற ஆள் கிடையாது சுரேஷ். அது தப்புன்றத அவன் சொல்ற விதத்துல அவனுடைய தன்மை இருக்கும். he is never been someone who will ஒரு அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸெப்ஷனலாக இருக்கும் சுரேஷ் கிட்ட. அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியாக எடுத்து முடிச்சு, நம்மளாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும். இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னாரு. சொல்லிடணுமா? லாஸ்டா எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு, சொல்லிடுறேன். லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு. ஸோ அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது, அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு, அதாவது செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து ஓகே, இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடினா என்ன ஆகும், ஓடலன்னா என்ன ஆகும், இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷியோராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான், இப்படி ஒரு சீன் இருக்குது. அவன் அப்படியே கேட்டு இருந்தேன், டேய் இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தா இந்த படம் ஒரு பெரிய படமாக வந்துடும்பா அப்படின்னு. நான் படம் பார்த்தேன், ரமேஷ் நடிச்சிருந்தாரு. அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஹோல் எக்ஸிக்யூஷன், அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது. அண்ட் சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு இன்சிடெண்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் கொஞ்சம் வேகமாக பைக்கில் வரான். ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, அந்த ஏரியா பசங்க அவன் நடிச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லியிருக்கான், இப்போ சுரேஷுடைய வேலை என்னவா இருக்கணும்னா அதை என்கிட்ட வந்து சொல்லணும். இப்போ என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டாக இருக்கும். ஒன்று, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு, ஏன்டா டே உனக்கு அறிவில்லையடா, ஒழுங்காக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட். என்னடா அது நம்ம சார் நமக்காக நிற்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும். இல்லைன்னா யாரா அந்த பசங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒன்று நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அப்படி பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம் அதே இடத்துல. அந்த அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ சுரேஷுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த இளைஞனுக்கு நம்ம ஆஃபீஸில் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது. அதே நேரத்தில் சார் டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும், இப்போ சண்டையும் போடக்கூடாது. இவன் தனியாக இவனை கூப்பிட்டு போகிறான் அந்த பசங்கக்கிட்ட. அவனுக்கு ஒரு 4-5 பேர், எத்தனை பேர் இருந்தாங்க, 4-5 பேர் இருக்கிறாங்க. போய் அவங்கள கூப்பிட்டு, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஹி ரீசன்ட் அவுட் அண்ட் அயர்ன்ட் இட் அவுட். இந்த விஷயம் எனக்கு அவன் சொல்லி எனக்கு தெரியாது, மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும். ஒரு இடத்த இணக்கமாக வச்சுக்கிறதும் அந்த 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 கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுறதுல சுரேஷுடைய ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கில். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு நிற்பான். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அது இல்லை இன்சிடென்ட் லெங்க்தாக போயிட்டே இருக்கிறதால, பட் தட் இஸ் சுரேஷ். அண்ட் சுரேஷ் வந்து, நான் ஆடுகளம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். ஆடுகளம் முடிஞ்சு உடனே வந்து சேர்ந்த அசிஸ்டன்ட். அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தது இல்லைன்னா, எனக்குமே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அப்போ இருந்தது கிடையாது. அந்த ஆஃபீஸில் எந்த ஃபர்னிச்சருமே இருக்காது, ஒரே ஒரு பெட்டு போட்டு அந்த பெட்டில் 2
தலைகாணி மட்டும் வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணோம். அப்போதுலேருந்து இஸ் பீன் வித் மீ, ஹி ஹஸ் சீன் மீ அண்ட் எல்லா நிலைகளையும் கூட இருந்து, அப்புறம் நடுவில் ஒரு படம் வந்து சார் இந்த படம் நான் ஒர்க் பண்ணலன்னா சரிப்பாருங்க. ஆனாலும் இப்போ எங்க பசங்க எப்படின்னா படத்துல ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லயே இருப்பாங்க, கடைசியா என்ன ஆயிடும்னா படத்துல அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு இப்ப பாலான்னு ஒருத்தர் எக்ஸாம்பிள், படத்துல வேலை பார்க்கல அப்படின்ட்டான், ஆனா எல்லா வேலையும் அவனுக்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சிறை வந்து படம் பார்த்தேன். எப்பவுமே வந்து எனக்கு என்ன இருக்கும்னா, நான் படம் பண்ணாலும் சரி, நம்ம ஆட்கள் யார் படம் பண்ணாலும் சரி, இதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். படம் பார்த்துட்டேன், ஓகே ரொம்ப தப்புலாம் இல்லை, ஓகே ஓகே டீசெண்டாக இருக்கு, இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு பேசினேன், எல்லாரோடையுமே பேசினேன், எப்படி இருந்ததுன்னு எல்லாம் பேசிட்டு நான் போயிட்டேன். இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது, படம் நான் பார்த்தது கிடையாது, படம் பார்த்த எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குனாங்க. அப்புறம் நான் சொல்ல, இல்லை அந்த இது கொஞ்சம் சரியா இல்லையா, அது கொஞ்சம் இதாக இருந்தது, இல்லை அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்படி எல்லாருமே, நானும் ரஞ்சித் ஒரு நைட்டு கால் பண்ணியிருந்தாரு, அப்புறம் நான் அதை பேசினேன், நாங்க சில விஷயங்கள் பேசணும். அப்போ நான் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி இருந்தது, அது அந்த ஃபிளாஷ்பேக்ல இது இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. சரி ஓகே விட்டாச்சு. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் செல்வமணி சார்லாம் பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது, ஐயோ நம்ம படத்தை கரெக்டா பார்க்காம விட்டோமோ, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா பார்த்துட்டோம் போல இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டோம் போல இருக்குன்னு தோணுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் செல்வமணி சார் மாதிரி படத்தை பார்த்து எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஐம் வெரி வெரி ஹாப்பி. படம் நான் பார்த்து எனக்கு ஏற்படுத்திய உணர்வுகள், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு படம் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னன்னா, த பேசிங் ஆஃப் த ஃபில்ம், த வே இட் ஸ்டார்டட். அண்ட் அப்போ தமிழுக்கு வந்து என்னன்னா, when we are making a procedural films are mostly ஒரு இது இருக்கும், அவ்வளவுதான், இங்க போவாங்க அவங்க வரணும், இதுக்குள்ள நமக்கு என்ன புதுசா இருக்கும், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குமே தவிர அதுக்குள்ள என்ன டிராமா, அந்த டிராமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ப்ரொசீஜரல் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது. தமிழ் வந்து அவனுடைய லைஃபுக்குள்ள இருக்கிற எல்லாமே அப்படியான விஷயங்களா இருந்திருக்கிறதால அவன் டெல்லி திஹார் ஜெயில ஒர்க் பண்ணியிருக்கான். அவர் அப்சல் குரு அவரை செல்ல இருந்து பார்த்துருக்கான் அவன். அப்படி அவனுக்கு அனுபவங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற ஒரு ஆள். அவனுடைய போலீஸ் லைஃப் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லும்போது சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், அண்ணா எனக்கு இப்படி நடந்துச்சு, ஒருவேளை வந்து சீன் விற்கிறதுக்காக அவன் கற்பனையெல்லாம் சொல்லிடுறானோ, எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் தமிழுடைய எல்லா படத்துலயும் ஒரு வசனம், அது விசாரணையிலயும் இருக்கும், முட்டில கட்டின தாலி போலீஸ் வேலைன்றது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அது வந்து எல்லா படத்துலயும் தமிழ் எப்போதுமே சொல்ற ஒரு வசனம். அப்போ ஒரு ப்ரொசீஜரல் ஃபிலிம் பண்ணும்போது அதுல இருக்கிற லிமிட்டேஷன், படம் ஆரம்பிச்சு முதல் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள அந்த பஸ்ல நடக்கிற ஒரு 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 அட்டாக், அங்க வந்து அந்த கிரிப் இருந்தது, எடிட் வாஸ் வெரி ஃபைன். அண்ட் அங்கிருந்து தொடர்ந்து படத்துக்குள்ள நம்மளை வந்து எங்கேயுமே போக விடாத அளவுக்கு இட் ஹெல்ட். அண்ட் படத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல், என்னுடைய இதில் மெயின் ஸ்ட்ரீம் அப்பீலுக்கு முக்கியமான காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த ஃபில்மை நான் எங்கேயுமே என்னோட மைண்ட் எங்கேயுமே போக விடாம உட்கார்ந்து உள்ள வைக்குது எனக்கு. அதை நான் இதை பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் எவ்ரி கேரக்டர் லுக் வெரி ரியல். யாருமே வந்து ஒரு ஒரு முதல்ல 5 நிமிஷத்துக்கு தான் அவர் விக்ரம் பிரபு தெரிகிறாரு, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து படத்துல ஆர்டிஸ்டா தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தான் இருக்கு. அவர் சுரேஷ் சொன்ன மாதிரியும் தமிழ் சொன்ன மாதிரியும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 years 15 years வேலை செஞ்சிட்டோம், யூஆர் லேட் பேக், ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு ஓகே வாங்க கூட்டு போங்க, அந்த ஒரு தன்மை அதுக்குள்ள இருக்கிறது. எதையுமே வந்து ரொம்ப லேட் பேக்கா அப்ரோச் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணியிருந்தாரு. இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் இன்னைக்கு பொது புத்தியில இருக்கிற சில விஷயங்களை அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் டூலாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கைதியை கூட்டு போனோம், ஒரு முஸ்லிம் நேமோட ஒரு கைதியை கூப்பிட்டுட்டு போனோம்னா அது மைண்ட்ல நம்மளே நம்மளை வந்து அது கேள்விக்குட்படுத்துது. அந்த நேரத்துல நமக்கு தோன்றது,
அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே அதை தோண வைக்குது. இங்கேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இது என்ன நடக்க போகுது, இப்போ யார் எப்படிப்பட்டவன், எல்லாமும் சேர்ந்து எடிட், மியூசிக்கு, ஷார்ட் டிவிஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் ஆடிங் ஆன் டு த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பொது புத்திக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனைகளை அது கொஸ்டின் பண்ண வச்சுட்டே இருக்கு எவ்ரி டைம். நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம்? பிகாஸ் வி ஆர் கண்டிஷன் டு திங்க் தட் வேன்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து அது அது கடைசியா வந்து முடியும் போது இட் லீவ்ஸ் யூ வித் லாட் ஆஃப் தாட்ஸ். நிறைய கேள்விகள் அபவுட் த போலீசிங் சிஸ்டம், அபவுட் த இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு மெஜாரிட்டேரியன் தாட் ப்ராசஸ். இது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த படம் நிறுத்துது. அண்ட் இதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு நடுவில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா உட்காந்து யோசிச்சு இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி யுவர் ஸ்மைல் தட் இஸ் ஆடிங் அ லாட் ஆஃப் வேல்யூ. அவர் ரஞ்சித் சொன்ன மாதிரி அந்த ஸ்மைலுக்காகவே வந்து நமக்கு ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அண்ட் அக்ஷய் வாஸ் லுக்கிங் லாஸ்ட் த்ரூ அவுட். அது வந்து அந்த அந்த பிரிசனுக்குள்ள அவன் இத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் வந்து ஹீ ஸ்டில் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைக், எனக்கு என்ன ஆக போகுது இதுல, இங்க இருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்ற அந்த கேள்விகள் வந்து அவனுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் இதுல முக்கியமா வந்து தமிழ் சினிமாவுக்கு பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டானாக்காரன்ல ஒரு ஒரு ஹோம்கார்ட் டீம் ஒன்று அறிமுகப்படுத்தினா. அவங்க வந்து தே ஆர் க்ளோஸ் டு பீங் காப்ஸ். எனக்கு விடுதலையில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க, இப்போ இதுலயும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வந்து அந்த ரோல் காலுக்கு வாங்க, பரேடுக்கு வாங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். தட்ஸ் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்த காப்ஸ் வந்து they were adding so much of layer and reality to this world. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ள சொல்லி இருக்கிற அந்த லைஃப் எல்லாமே வந்து இந்த கேரக்டர்ஸ் இவங்களோட ஃபியூச்சர் என்னவாக போகுது, இது எப்படி இருக்கணும் அப்படின்ற வியூவரா என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் எண்ட். இது வந்து எனக்கு இவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற அந்த எண்ணத்தை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ள கிரியேட் பண்ணுது. ஆஸ் அ ஃபில்ம், சினிமாட்டோகிராஃபி, நைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 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 பஸ்ஸு சேஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இதில் வந்து இப்போ தமிழ் எவ்வளோ எழுதியிருந்தா, சுரேஷ் எவ்வளோ எழுதியிருந்தான்றது எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தேட் அண்ட் ஐ டோன்ட் நோ தேட். பட் 2 பேருடைய ஆஸ் ரைட்டர்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுரேஷுடைய ஸ்ட்ரென்த் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், அவனுக்கு நான் அந்த படம் பார்த்துட்டு இட் வாஸ் கம்ப்ளீட். எதுவுமே வந்து மிஸ் ஆயிருக்கு, எதுவுமே குறையா இருக்கு அப்படின்றது தெரியல. அப்போ சுரேஷ் சொல்லிட்டு இருந்தா, எனக்கு எடிட்டருடைய கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட் நிறைய இருக்கு சார். அவர் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஷூட் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா. ஸோ அப்போ ஃபிலோமினுடைய கான்ட்ரிபியூஷன் இன் த ரைட்டிங் ப்ராசஸ் இட் செல்ஃப் ஹேஸ் பீன் குட். அண்ட் அது நல்லா நல்லா தெரியுது இது. அண்டு ஒரு ரைட்டராக நம்ம எழுதுனதை ஸ்பாட்டுக்கு போய் ஒரு டைரக்டராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்சஸை ரொம்ப அழகாக சுரேஷ் ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஒரு இவ்வளோ நாளுக்குள்ளே எடுக்கணும்னா அவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. இப்போ நமக்கெல்லாம் வந்து இப்போ 50 நாள்னு சொன்னால் 60 நாள் ஆகும், 60 நாள் 70 நாள் ஆகும், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அண்டு இங்கே ஒரு லலித்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, பயங்கரமாக சொன்னாங்க. அவங்க இங்கே இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுரேஷ் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் இந்த படத்தை முடிச்சிருப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருக்கிற மேஜிக்னு நினைக்கிறேன். அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே ஒன்று நீங்கள் பண்ணுறதும் அது இன்னைக்கு ஒரு ஒரு படமாக வந்து எல்லாருக்கும் ஒரு படத்தை பார்த்து அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் இந்த படத்தை பற்றி வந்திருக்குன்றது அதுதான் வந்து அந்த 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 கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணுற மேஜிக்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் அகெயின் வெரி 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 ஹாப்பி.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுரேஷை எல்லாரும் சுரேஷ் எடுத்த படத்தை எல்லாரும் பாராட்டுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சுரேஷை தனிப்பட்ட முறையில் டைரக்டரா அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் லலித் சார், தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுரேஷுக்கு கொடுத்து, ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, இந்த படத்தை முடிச்சு காரம் கொடுக்குறீங்க. வெரி வெரி ஹாப்பி. ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய டைரக்டரை இப்படி ஆனர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இது மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு படம் கொடுங்க, அவங்களுக்கும் கார் கொடுங்க சார். தேங்க்யூ. ஓகே, எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் வந்து பாருங்க. ஏன்னா வெற்றிமாறன் சார் பாக்கி இருக்கு. அதே மாதிரி சுரேஷ் பத்தி இன்னொன்னு சொல்லணும்னா, எனக்கு ஆர்த்தி சொன்னாங்க, டே இவ்வளோ அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் கூட என்னை வந்து பூஜைக்கு கூப்பிட்டது கிடையாது, சுரேஷ் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கும் கூப்பிட்டுருந்தான். ஸோ தட் வே இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அரசன் என்ன சொல்றாரு சார்? குயிக் அப்டேட். ஐ நோ not the perfect stage, but still we are very very excited to know. Just few words. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்திருக்கோம். Okay.